ஓம் மகா கணபதியே போற்றி. ஓம் நம சிவாய. இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஒரு அழகிய திருமந்திர பாடல். சைவத்தில் 12 திருமுறைகள் இருக்குது. அந்த 12 திருமுறைகளில் 10வது திருமுறையாக போற்றப்படுவது திருமந்திரம். அதை அருளியவர் திருமூலர். அவர் ஒருவர் மட்டுமே சித்தராகவும் இருக்கின்றார், நாயன்மாராகவும் இருக்கின்றார். அப்படின்னா அவர் எவ்வளோ உயர்ந்தவர். அவர் அருளிய பாடல்கள்லாம் ஒவ்வொன்றுமே ஒரு மிக 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 மந்திர பாடல்கள். ஆகவே அந்த பாடல் நம்ம தெரிஞ்சிருது மிகவும் அவசியம். இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிற பாடல் எண் 99. அரகர என்ன அரியதொன்றில்லை, அரகர என்ன அருகிலர் மாந்தர், அரகர என்ன அமரரும் ஆவர், அரகர என்ன அரும் பிறப்பு அன்றே. அரகர இது மிக மிக உயர்ந்த மந்திரம். சிவசிவ என்று சொல்வது போல இது அரகர என்பது மிக மிக உயர்ந்த மந்திரம். அதை தெரிந்து கொள்வதற்கு முதல்ல நம்ம அரகரனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதனோட பொருள் தெரிஞ்சுட்டால் தான் அந்த மந்திரத்தினுடைய மகிமை நமக்கு புரியும். சிவபெருமானுக்கு 2 முக்கிய திருப்பெயர்கள், அரண், கரண். அரண்ன்ற பெயர் என்னன்னா, அதுக்கு முன்னாடி இப்போ கவனிச்சிங்கன்னா தச்சர்கள் இருக்காருங்க இல்லையா, மர வேலை செய்கிறாங்க. அந்த மர வேலை செய்கிறவங்கெல்லாம் மரத்தை அறுத்து அதை சரி பண்ணுறதுக்கு தேய்ப்பாங்க. அதுக்கு அவங்க உபயோகப்படுத்துகிற கருவிக்கு பெயர் அறம். அதே போல் சிவபெருமான் செய்திருக்கின்ற வினைகளை சிறிது சிறிதாக தேய்த்து அறுத்து நம்மகிட்ட இருந்து அதை விலக்கி விடுகிறார், தள்ளி விட்டுறார், தள்ளிடுறார். ஆகவே அவர் அரண். அந்த அரண்ல இருந்து இன்னும் எடுத்துட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது அற. சிவபெருமானுக்கு இன்னொரு திருப்பெயர் என்ன சொன்ன? கரண். அவர் நமது வினைகளை எடுத்ததுக்கு அப்புறமா, விலக்கியதுக்கு அப்புறமா நம் ஆன்மா சுத்தமாயிடுது. ஆகவர் அவர் என்ன பண்ணுறார்? அருள் செய்து நம்மை அவருடன் கறந்து ஒடுக்கிக் கொள்கின்றார், கறந்து சேர்த்து கொள்கின்றார். அவர் கறப்பவர். ஆகவே கரண். அந்த கரன்லிருந்து இன்னும் எடுத்துட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது கர. ஆகவே அரகர. அதாவது அரகர என்ற மந்திர சொல் சிவபெருமான் நாம் செய்த வினைகளை சிறிது சிறிதாக தேய்த்து அறுத்து நமக்கு அருளும் செய்து கறந்து தன்னுள் ஒடுக்கிக் கொள்பவர், தன்னுள் சேர்த்து கொள்பவர். ஆகவே அரகர. அந்த அரகர மந்திரம் யார் ஒருவர் முழுமையாக உணர்ந்து சொல்கின்றார்களோ, நினைத்து கொண்டே இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு அரகர என்ன அரியது ஒன்று இல்லை. அவர்களுக்கு அரியது கடினமானது அப்படின்றது ஒரு விஷயமும் இல்லை. எல்லா விஷயமும் அவங்களுக்கு எளிமையானது தான். எல்லா செயல்களும் ஈஸியாக நடந்துடும். அந்த அரகர என்ற மந்திரத்தை முழுமையாக உணர்ந்தவர்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் மற்ற எல்லா மந்திரங்களும் ரொம்ப வெகு எளிதாக கைகூடும். அவ்வளவு சிறப்பானது. ஆகவே அரகர என்ன அரியதொன்று இல்லை. சிலர் இந்த அரகர மந்திரத்தை தெரிந்து கொள்வதில்லை, அதனுடைய பொருளும் தெரியாது, அதை உணர்ந்ததில்லை. அவர்கள் அருகாமையில் கூட நெருங்குவதில்லை. அவங்களுக்கு இந்த மந்திரத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆகவே அரகர என்ன அருகிலர் மாந்தர், அவர்களெல்லாம் மாந்தர்கள். அப்படி கொஞ்சம் முயற்சி எடுத்து அந்த அரகர மந்திரத்தினுடைய முழுமையான பொருளை உணர்ந்து கொண்டால், தெரிந்து கொண்டால், அதை நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம அந்த பொருள் புரிஞ்சிடுச்சு நமக்கு. அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தோமேயானால், அவரை நினைத்து கொண்டே இருந்தோமேயானால், அந்த அரகர மந்திரம் நம்மளை அரகர என்ன அமரரும் ஆவர், நம்மை அமரர் நிலைக்கு உயர்த்தும். அதாவது தேவர்கள் நிலைக்கு, வானவர்கள் நிலைக்கு, சிவலோக நிலைக்கு நம்மை அது உயர்த்தும். அரகர என்ன அமரரும் ஆவர். அப்படி அந்த நிலைக்கு நம்ம உயர்ந்துட்டோம்னா நம்ம பரிசுத்தமாக இருக்கும். ஆகவே தான் அங்கே உயர்ந்திருக்கோம். நமக்கு வினைகள் எல்லாம் அறுத்துட்டார். ஆகவே நமக்கு இனி பிறப்பு கிடையாது. பிறந்தா தான் இறக்கணும். ஆகவே இறப்பும் கிடையாது, பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அந்த நிலைக்கு நம்ம உயர்ந்து விட்டோம். அரகர என்ன அரும் பிறப்பு அன்றே. ஆகவே இந்த மந்திரத்தை தொடர்ந்து அதன் பொருளை முழுமையாக உணர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்கும் அன்பர்களுக்கு, அடியவர்களுக்கு, சிவபக்தர்களுக்கு பிறப்பென்பதே இல்லை. சிவபெருமான் அவர்களது வினைகளை சிறிது சிறிதாக தேய்த்து அறுத்து தன்னுள் ஒடுக்கிக் கொள்வார்.
அவ்வளவு உயர்ந்த மந்திரம் அரகர என்ற மந்திரம். இந்த பாடலை ஆகவே நாம் தொடர்ந்து பாட வேண்டும். அந்த பாடல் திரும்ப நான் பாடுறேன், கேளுங்க. அரகர என்ன அரியதொன்றில்லை, அரகர என்ன அரிகிலர் மாந்தர், அரகர என்ன அமரரும் ஆவர், அரகர என்ன அரும் பிறப்பன்றே. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தவறாமல் உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளையே போற்றி, கைலை மலையானே ஈசனே என் அப்பனே தேவாதி தேவனே மகாதேவனே போற்றி போற்றி போற்றி.